நெஞ்சத்தைக்கு இல்லாதே இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கௌதம் ஒரு மாதிரி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு. எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க, அதை கூட கவனிக்காமல் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாகவே வந்து போவார். இதை பார்த்த அபிஷேக் நேராக போயிட்டு கௌதம் கிட்ட இப்போது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, அண்ணி வரலையா அப்படின்னு கேட்க, இன்றைக்கி வந்து மதுமிதா வரல, அவங்க இன்றைக்கி லீவு, கிளாஸை கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக இன்னொருத்தவங்க உள்ளே வராங்க. அவங்கக்கிட்ட அபிஷேக் வந்துட்டு இன்றைக்கி கிளாஸ் இல்லை, எல்லாருக்கிட்டே சொல்லிவிடுங்க, அண்ணி வரலையா அப்படின்னு சொன்னதுமே, அதான் எனக்கு தெரியுமே, இப்போ தான் மேடம் நான் பேங்க்கில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுமே, கௌதம் எந்த பேங்க் அப்படின்னு கேட்குறாங்க. அடையார் மெயின் பிரான்ச் அப்படின்னு சொன்னதுமே கௌதம் அப்படியே முழிப்பார். உடனே அபிஷேக் வந்துட்டு, என்னன்னா உங்ககிட்ட அண்ணி சொல்லலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை, என்கிட்ட சொன்னாங்க, நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே வந்துட்டு கௌதம் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி எந்த மீட்டிங்கும் கிடையாது, நான் வெளியில் ஒரு மீட்டிங்காக போகிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பேங்க்குக்கு வந்து கிளம்புறாரு. இங்கே மதுமிதா எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிருவாங்க. கிரண் வந்துட்டு அந்த மணியை வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. வெளியில் வராங்க. பேங்க்கை விட்டு வெளியில் வந்து மதுமிதா கிரணை வந்து வார்ன் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் கரெக்டாக கௌதம் அங்கே வராங்க. மதுமிதா ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கௌதம் வந்து மதுக்கு வந்து கால் பண்ணி, என்ன எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கௌதம், ஆனால் வண்டி போகிற சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு சொன்னதுமே, இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இப்போ தான் வெளியில் வரேன், அதான் உங்களுக்கு சவுண்ட் கேட்குது, இப்போ வெளியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் அப்படியே வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், பக்கத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. மது இப்படி போய் சொன்னதை கேட்டு கௌதம் ரொம்ப அப்செட் ஆகிடுவார். அவரும் அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா மது வந்துட்டு நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. அங்கே மாயா வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அவங்களோட வயிறை வந்து வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, கையை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஜீவா வந்து மதுமிதாவை இப்படி அப்படி திரும்ப சொல்லி பார்த்ததுமே மாயா ரொம்ப பயந்துருவாங்க. ஜீவா மாயாவை நல்லா பார்த்துட்டு, இப்போ நீ கொஞ்சம் குண்டாக இருக்க அப்படின்னு சொன்னதுமே, மாயா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாயாவை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி நீங்களே சொல்லுங்கள், இப்போ மாயா குண்டாக இருக்காளா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போது அவங்க எல்லாரும் ஆமாம் குண்டா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாயா அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக, இல்லை நீங்கள்லாம் சும்மாவே என்னை குண்டா இருக்குன்னு சொல்கிறீங்க, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதனால ரேணுகா என்ன பண்ணுறாங்கன்னா, மாயாக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு மாயாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. உடனே என்ன மருமகளுக்கு மட்டும்தான் ஊட்டுவியா, எங்களுக்கெல்லாம் ஊட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு வாய் கேட்க எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போது கரெக்டாக வந்து மதுமிதா அங்கே வராங்க. என்ன மூத்த பொண்ணு எனக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்ல ரேணுகா ரொம்ப மதுமிதாவை பார்த்ததுமே சந்தோஷமாக மதுமிதாவுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. மதுமிதா வந்து கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டாங்க, பேசிட்டு அங்கேருந்து சட்டுன்னு கிளம்பிடுவாங்க. அப்போது அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்பாங்க, அவர் கால் பண்ணாரா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மது அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. உடனே கௌதம் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, மது அங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்க, வந்து கொஞ்ச நேரம் கூட இல்லை, இங்கேருந்து கிளம்பிட்டா அப்படின்னு சொன்னதுமே, சரி அவள் சேஃபாக வந்துட்டாலா இல்லையான்னு கேட்குறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதம் வந்து ஃபோனை வச்சுட்டு யோசிக்கிறாங்க. அப்போது என்கிட்ட சொன்னதை உண்மையாக்கிறதுக்காக தான் வந்து மதுமிதா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மது வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு கௌதம் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாரு, அமைதியாக படுத்துட்டு இருப்பாரு. மதுமிதா ரொம்ப லேட்டாக வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ரூம்குள்ளே ரொம்ப மெதுவாக வந்து கதவு திறந்துட்டு உள்ளே வராங்க. மதுமிதா உள்ளே வந்ததுமே கௌதம் வந்து கண் முழிச்சிருவார். நேராக போயிட்டு பீரோலேருந்து டவலை வந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது கரெக்டாக கௌதம் வந்து லைட்டை ஆன் பண்ணிவிடுவாங்க. ஆன் பண்ணதுமே வந்துட்டு கௌதம் வந்துட்டு, என்ன இப்போ தான் வரீங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க, நீங்கள் சொல்லியிருந்தா நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருப்பேனே அப்படின்னு சொல்ல, இல்லை உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல அதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி என்ன சொன்னாங்க உங்கள் பழைய ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப சோகமாகவே சொல்லுவாங்க மதுமிதா. அதை கேட்டு கௌதம் வந்துட்டு, ஏன் அதை ரொம்ப சோகமாக சொல்கிறீங்க, அதை சந்தோஷமாக தான் சொல்லுங்க, நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே மதுமிதா வந்துட்டு, ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, உடனே கௌதம் வந்துட்டு, நான் சாதாரணமாக தானே சொன்னேன், உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் சொல்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதுமிதா யோசிக்கிறாங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் எனக்கே இவ்வளோ கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது, எனக்கு தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு, ஆனால் எனக்கு ஒரு மாதிரியே இருக்கே அப்படின்னு வந்து மதுமிதா ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. சரி நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு மதுமிதா உள்ளே போயிடுவாங்க. கௌதம் அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறமா மதுமிதா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வந்து உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ ரெண்டு பேரும் அப்படியே வந்து கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது கௌதம் வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு கோஇன்சிடென்ஸ் என்ன தெரியுமா, நீங்கள் லீவ் போட்டிங்கல்ல அதே மாதிரியே அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக கௌதம்க்கு
மதுமிதாவும் கிரணும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து கௌதமோட மொபைலுக்கு வந்து வருது. அது யார் அனுப்புகிறாங்கன்னா கிரண் வேற ஒரு சிம் வாங்கி அவரோட மொபைல்லேருந்து வந்து இந்த ஃபோட்டோ வந்து அனுப்பியிருப்பாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே வந்துட்டு கௌதம் என்ன பண்ணுறாருன்னா உடனே ஃபோனை வெளியில் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ கிரண் யோசிக்கிறாங்க, நாம் அட்டன் பண்ணவே கூடாது, நாம் யாருன்னு கௌதமுக்கு தெரியவே கூடாது, இந்த டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்கணும், இது அப்படியே சஸ்பென்ஸாக மாறணும், பயங்கர டென்ஷன் ஆகணும் அந்த கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிரண் கால் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. இதனால ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கௌதம் உள்ளே வந்து உட்காடுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.